எனக்கு அன்பானவர்களே, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே என்று. அநேக நேரங்களிலே கடவுளுடைய வார்த்தைகள் நம்மை காயப்படுத்துவதாக நாம் எடுத்து சோர்ந்து போகிறோம். ஆனால் காயப்படுத்துவதற்காக அல்ல, நம்முடைய காயங்களை கட்டுவதற்காகவே தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். அப்படி அந்த வார்த்தைகள் நமக்கு உணர்த்தவும் உணர்த்தப்படவுமே பேசுகிறார். ஏன் இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தைங்க அநேக நேரங்களில் நமக்கு வலியா இருக்கிறது என்றால், கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து நாம் வார்த்தைகளை கேட்பதில்லை. ஆனால் இந்த காலை வேளையிலே நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து கேளுங்க. அந்த வார்த்தைகள் உங்களுக்கு வலியாய் அல்ல, அது உங்களுக்கு மீட்பாய், அது உங்களுக்கு ரட்சிப்பாய், அது உங்களுக்கு விடுதலையாய் மாறுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை, அவருடைய கடிந்து கொள்ளுதலை சோர்ந்து போகாமல் கேட்போம். நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையை காண்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.